பொழப்ப பார்க்கணும். சரி சரி பார்க்கலாம். நீ தொட்டுட்டா கைப்பட்டுட்டா கண்ணு சிவந்திருமா வெளுத்திடும் பண்ணி முதல் கொதிச்சிடும் ஏன் வீழ்த்திடும் நான் புடவ மாத்தணும். என் புடவ பார்க்கணும். சரி சரி பார்க்கலாம். பழமொன்னு கண்டா சுதி நீக்கும் மண்டு வீட்டுக்கு வீடு இது போல வீடு உதட்டிலேயே தேன் போயாமல் ஊற சிரிக்கிறேன் மல்லி பறிக்கணும் கிள்ளி நான் கொடுத்திட நீ எடுத்திட இருத்தட்டும் பொறுத்திட யார் தடை உனக்கு நீ கொள்ளவ மாட்டணும் ஒரு மாதலாம் குழப்ப பார்க்கணும் சரி சரி பாகலாம் நான் தொட்டுட்டா கைப்பட்டுட்டா கண் சிவந்திடுமாய் வெளித்திடும் என்ன கேட்டதை கொடுப்பதில் சுகம் இருக்கு. அது சரி ஓகே ஓகே முதலாளி நம்ம தலைவட்டி தாண்டவரான அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்களா? பரவாயில்ல விட்டுரு. ஏங்க நாயுடு வீடு வந்துருச்சு இறங்கல. தேங்க்யூ மிஸ்டர் வீராசாமி. இனிமே நீங்க எப்பவுமே மப்பில வாங்க, அதான் நமக்கு ராசியா இருக்கு. என்னடா இது ஒரே மாயமா இருக்கு. கொஞ்சம் முன்னதான் உள்ள இருந்தா இப்ப என்னடா ஜீப்ல இருந்தாருங்கற டைம் எந்தேந்தி. ஐயோ ஸ்கூல் விடுற நேரமாச்சு. நான் போய் பேரப்பள்ள கூட்டிட்டு வரேன். நீ உன் வீட்டுக்காரே கடை பாத்துக்க சொல்லு. நான் வரேன். போப்பா. குட் மார்னிங் ஏட்டையா. எப்பவுமே நீ எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டியா? நேத்து சமாச்சாரம் கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு பயம் வந்துருச்சு. நேத்தை சமாச்சாரமா? வாங்க 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 கைய கொடுங்க. வாழ்த்துக்கள். எதுக்கு? நேத்துன்னு பார்த்து நான் லீவ் போட்டேன். இப்பதான் நம்ம ஆளுங்க எல்லாம் விஷயத்த சொன்னாங்க. நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அசத்திட்டீங்களாமே. ஐயோ யார் பார்த்தது? யாரா? ஊரே பார்த்ததுங்க. கண்கொள்ளா காட்சி ஆச்சு அது. சும்மா சொல்லக்கூடாது. அடி ஒண்ணும் இடி மாதிரி இறங்குச்சு. என்ன எகிறல என்ன ஜம்பிங்க. சும்மா தாவி தாவில அடிச்சிங்களா? நேத்து வரைக்கும் எனக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தது. ஆனா நேத்து நீங்க விளையாண்ட விளையாட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு புது உணர்ச்சியே ஏற்பட்டதுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஐயா தேங்க்யூ மிஸ்டர் வீராசாமி. நேத்துக்கு நீங்க ஒரு நாள் அடிச்ச அடியில என்ன தூக்கி கன்னியாகுமரியில போட்டாங்க. ஐயா என்ன சொல்றீங்க? எனக்கு டிரான்ஸ்பர் வந்துருச்சுடா. மிஸ்டர் வீராசாமி உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஷனுக்கு இனிமே நீங்க தான் சப் இன்ஸ்பெக்டர். நான் சப் இன்ஸ்பெக்டரா? என்னால நம்பவே முடியலையே. என்னால மட்டும் நம்ப முடியுதா? நேத்து ஒரு நாள் அடிச்ச கூத்துல என்ன உரம் கட்டிட்டியே. நல்லா இரு. வரம்பா. போலீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு என்ன காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்கன்னு எனக்கே புரியலையே. தமாஷ் பண்ணாதீங்க. தலைவட்டி தாண்டவர என்ன சாதாரண ஆளா? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டு இருந்த கேடி.
நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அவனை நடு ரோட்ல அடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா என்ன? நேத்து பட்ட பகல்ல தாண்டவராயனே நான் அரெஸ்ட் பண்ணா? ஆமா ஐயா, இயற்கையிலே நீங்க ரொம்ப சாதுதான். ஆனா நேத்துன்னு பாருங்க உங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு. தாண்டவராயனை அவன் ஆட்களை பின்னு பின்னிட்டீங்களே. அதனால தானே இவ்வளவு நேரம் நாங்க பாராட்டிட்டு இருக்கோம். இத பாரு ஆஞ்சநேயரே, உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது, என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து என்ன காப்பாத்து ஆஞ்சநேயா, காப்பாத்து. புரிஞ்சிருச்சு. ஜெய ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயரே, எனக்கு புரிஞ்சிருச்சு, தெளிவா புரிஞ்சிருச்சு. கலியுகத்துல உன்னுடைய பக்தன் வீராசாமி நாயுடு கஷ்டப்படக்கூடாதுன்னு இனிமே நீ தினம் என் ரூபத்துல வந்து பல திருவிளையாடல்கள் நடத்த போறேன். ஏமே கரெக்ட்? ஆனா ஆஞ்சநேயரே, நீ என் ரூபத்துல வெளியே சுத்திட்டு இருக்கும்போது நானும் வெளியே சுத்துறேன்னா அது மத்தவங்களுக்கு எல்லாம் குழப்பத்தை உண்டாக்கிறாது. அதனால நீ எப்ப வெளியே வருவ, அப்ப நான் என்ன பண்ணணும்னு கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீனா அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவேன். பேச ஆஞ்சநேயரே, அக்கம் பக்கம் யாருமே கிடையாது, நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கிறோம். கமான். ஓஹோ, இவன் மானிடனாச்சே, இவன் கண்ணுக்கு எப்படி தரிசனம் கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா? நம்ம தான் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டுமே. சரி பரவாயில்ல, நான் என்ன என்னுடைய கண்ணை நல்லா மூடிக்கிறேன், நீ காதுல அசரீரியா குரல் கொடுத்துரு. ஓகே, கமான். ராம ராம, கன்ஃபார்ம்டா நீங்க எழுதுன லெட்டர் தான். நண்பரே நாயுடு, ஐயோ நெருங்கிட்டீங்களே. நீங்கள் இனிமேல் தினமும் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு விட்டு வீட்டிற்கு போய் உங்கள் மனைவி சின்ன பாப்புடன் எப்படி சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டுமோ அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் ஆஞ்சநேயர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி கழிக்கவும் மீதி எல்லா வேலைகளையும் நானே கவனித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு ராம் ராம் ஆஞ்சநேயர். ஓகே ஆஞ்சநேயர், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்க சொன்ன மாதிரி நாளையில இருந்து ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டு உடனே வீட்டுக்கு திரும்பி சின்ன பாப்பா கூட அதான் மீதியெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. வரேன். ஆஞ்சநேயரே, ஒரே ஒரு சின்ன விஷயம். நீங்க சொன்ன மாதிரி மாசம் பூரா நான் கையெழுத்து போட்டு உடனே திரும்பிடுறேன். ஆனா சம்பளத்தன்னைக்கு மட்டும் கையெழுத்து போட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பிடுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, என் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை அப்படி. பாய். பரவாயில்ல விட்டு, நான் சொல்றல விட்டு. என்னையா நீங்க எல்லாம் C3 ஸ்டேஷன் ஆளுங்க தானே? என்ன யாருன்னு நல்லா தெரியுங்களா? நீங்க பெரிய பாத்தியாளாச்சே. சரி, இவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தான், விட்டுட்டு போங்க. ஐயா, இவனுக்கெல்லாம் சாராயம் காய்ச்சறவங்க. நீங்க அடிக்கடி ஜனங்களுக்காக அரசியல் போராட்டம் நடத்துறவங்களாச்சே. அட, பல தொழில்ல இதுவும் என்னுடைய ஒரு தொழில் தான்டா. எங்க ஆளுங்க தான், விட்டுட்டு போட. ஏய், நான் யார் தெரியுமா? ஜாபர்கான் பேட்டை ஜம்பு, சிட்டிலே பெரிய புள்ளி. என்ன நீ சாதாரணமா நினைக்காத. ஐயோ ஐயோ, அடிக்காதீங்க, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. இப்ப சொன்ன பாரு, இதுதான் கரெக்ட். வீராசாமி, எனக்கு மட்டும் ஒரு சின்ன சந்தேகம். மனிதனுக்கு சந்தேகமே இருக்க கூடாது. என்ன உங்க சந்தேகம்? இல்ல, காலையில அரை மணி நேரம் தான் ஸ்டேஷனுக்கு போறதா தெரியுது, மத்தபடி முழு நேரமும் இங்கேதான் உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா பேப்பரை பார்த்தா அவனை பிடிச்சேன் இவனை பிடிச்சேன் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்னவோ மலைப்பா இருக்குங்களே. நியாயமான கேள்வி. இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒரு சுபாவம் உண்டு. அதாவது சதா உருன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரே ஒரு மிருகம் மட்டும் இதுல விதிவிலக்கு. அது லைன். லைன்னா தெரியுமா? தெரியாதண்ணே. சிங்கம். அது என்ன மாதிரியே சாந்தமா உட்கார்ந்து இருக்கும். ஆனா திடீர்னு பசி எடுத்துன்னு வைங்க, போய் ஒரே அடி யானையவே அடிச்சிடும். அந்த மாதிரி நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மனசுல ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த காலையில ½ அன் அவர்ல எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிடுவேன். பாபா, எஸ், ஜூஸ். தேங்க்யூ.
வாடி ஏன்டா சீக்கிரம் வந்து ஒளிஞ்சுக்கோடி. அந்த சேட்டு நம்மள பார்த்தா அவ்வளவுதான் கண்டுபிடிச்சிடுவான். வாடினா தப்பு பண்ணியாச்சு. இனியும் அதை மறைக்க முயற்சி பண்றது அதை விட பெரிய தப்பு. வாங்க அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம். பிசாசு பிசாசு ராட்சசி ராட்சசி மூச்சேவி மூச்சேவி என்ன திமிர் இருந்தா இந்த வேலை பண்ணுங்க. நீ வாழ்த்துக்கு சாய தின்னுதா இல்ல வேற ஏதாவது தின்னுதா? உங்க அப்பா அம்மா எந்த நேரத்துல போயிட்டாங்களோ ராவ் காட்டுலயா இருக்கும். அது ஆட்டோ விட்ட கைத மாதிரி தெரியுது. இது பாருங்க, இத நான் வேணும்னு செய்யல. ஏதோ தெரியாதனமா நடந்துருச்சு. மாய மூடி சைத்தானிக்கு பேட்டி இத பொண்ணுக்கே லட்சணம். காலங்காட்டால இவ்வளவு பெரிய துப்பாக்கி வச்சுட்டு தங்கு தப்பான்னு ஆடும் போது தெரியுமே. மறுபடி உங்க தாத்தா வீட்டு சொன்னா உங்களுக்கு எல்லாம் சுடணும்னு ஆட்லி இருந்தா மைதானத்துல போய் மரபா சுடலாமே. அதானே கேஸ் போட்டுருவான் கேஸ். ஐயோ ஐயோ பறந்து போச்சு. ஐயோ கேளுடி, சொன்ன கேளுடி. ஐயோ ஐயோ மூணாவது பல்பு போச்சு. அரே பாவா இனி ஏதாவது பேசுனீங்க பல்ப் உடையாது. உங்க 2 பேரும் மண்டதான் உடையும். இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி உன்னை என்ன செய்யறப்பா? அந்த சேட்டு போலீஸுக்கு போன் பண்ண போறாரே, உண்மையிலே ஹீரோ மாதிரி ஒரு போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்றாருன்னு வை, என்ன பண்ணுவ? நெவர். அந்த அளவுக்கு தில் உள்ள ஆளு டிபார்ட்மெண்ட்லயே கிடையாது. என்ன நடந்தது? இன்ஸ்பெக்டர் ஜி, அந்த மாடி மேலே 4 லட்சம் இருக்காங்க. எங்க வீட்டு மேல சொல்றாங்க. என்னமான்னு கேட்டு பிசாசு ராட்சசின்னு எங்களை திட்டுறாங்க. அப்புறம் 2 நாள் சொல்றாங்க. விளையாட்டுக்கு போலீஸுக்கு போன் பண்ணுவேன்னு சொல்லி அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க 2 பேரையும் இங்க சுடறதுக்கு ஏம் பண்ணி வர்றாங்க. ஆத்தாடி பாவண்டி, நீ இனி நீ தப்பிக்கவே முடியாது. ஆமாண்டி, அந்த ஆளு கீழே நின்னு உங்க அப்பா யாரு என்னன்னு போர்டு தெளிவா படிச்சு பார்த்துட்டு எங்களை ஒரு முறை முறைச்சிட்டு ஒரு முடிவோட தான் மேல வந்துட்டு இருக்கான். யார் என்னன்னு கேளுங்கடி. ஐ திங்க் எங்க அப்பா கிட்ட ஏதாவது ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருப்பாரு. எதுக்கா பல்ப் உடைச்ச? நான் யாருன்னு தெரியுமா? கமிஷனர் பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். இத பாரு மேன், பல்ப் உடைச்சா மீறி போனா 50 ரூபாய் தான் ஃபைன் போடுவாங்க. உன்னை கிஸ் பண்ணா நன்றி. யோ, எதுக்கு அந்த பொண்ணுக்கு சல்யூட் அடிக்கிறீங்க? இல்ல கமிஷனர் வீட்டு பொண்ணுங்க. அதுக்கு கமிஷனர் பொண்ணுகிட்ட வேலை பாக்குறீங்க? ஸ்டூபிட்ஸ், கைய இருக்குங்க. இது பாருங்க மிஸ்டர், நான் ஒரு காலேஜ் பொண்ணு, அதுவும் வயசு பொண்ணு. தெரியுது. அதனாலதான் உள்ளதெல்லாம ரொம்ப மரியாதையோட வெளி பெஞ்சில் உட்கார வச்சிருக்கேன். ஓகே, தேங்க் யூ. ஆனா நான் அவ்வளவு பெரிய தப்பு என்ன பண்ண? ஆளையா ஷூட் பண்ண. ஏதோ விளையாட்டுக்கு 2 லைட்டை உடைச்சா. ஏன் விளையாடுறதுக்கு உன் வீட்டுல லைட் இல்ல? இருக்கு, ஆனா அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. யோ ஐயா, அந்த லாக்கப் ஓபன் பண்ணி இந்த பொண்ணை உள்ள அடைச்சு ஒரு 5 சுண்டலி விடுங்க. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் செஞ்சதெல்லாம் தப்பு. இனிமே அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் 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 இனிமே ப்ளீஸ். யார்கிட்டயும் நான் கமிஷனர் பொண்ணுன்னு தெனாவட்டா பேச மாட்டேன். நான் கமிஷனர் பொண்ணுங்கிறதே மறந்துடுறேன். உட்கார். ஒரு 1/2 hour கழிச்சு அனுப்புங்க. ப்ளீஸ். என்ன? நான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அவளை மட்டும் தனியா விட்டுட்டு நாங்க எப்படி போறது? சரி, நீங்களும் இங்கே நில்லுங்க. எனக்கு எதுக்காக வீராசாமின்னு பேர் வச்சாங்க தெரியுமா? பயம்ங்கிறது என்கிட்ட எம்மி அளவு கூட கிடையாது. இந்த உலகத்துல ஆஞ்சநேயர் ஒரு ஆளை தவிர வேற யாருக்காகவும் நான் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறேன். சமீப காலத்துல என்னுடைய அதிரடி நடவடிக்கைகளை பார்த்து எங்க கமிஷனருக்கே கூட என்ன பார்த்தா லேசா ஒரு விடவிடம். சார், எஸ். என்ன விஷயம்? கமிஷனர் வந்திருக்காரு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். நம்ம கமிஷனரா? பின்ன கார்பரேஷன் கமிஷனர் நம்ம கிட்ட வருவாரு. நம்ம கமிஷனர் தான் சார். நம்ம கமிஷனர் திடுதுப்புன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காருன்னா, ஏன்பா யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? யாரு, நாங்களா? நீங்க தானே கமிஷனர் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்து வச்சீங்க. அச்சோ, நினைச்சேன் வீரவேசமா கொண்டு வந்து உள்ள அடைக்கும் போது ஏதாவது 9 மணி. ஆஞ்சநேயரே,
தப்பு பண்ணிட்டியே. ஆள தெரியாம காலை வச்சிட்டியப்பா. ஏதோ உன்னால ப்ரமோஷன் கிடைச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப உத்தியோகத்துக்கே உழ வச்சிட்டியே. நீங்க தப்பு பண்ணிட்டு ஆஞ்சநேயர் குத்தம் சொல்றீங்க? உனக்கு தெரியாது, அனுமார் சில நேரத்துல குரங்கு புத்தியை காமிச்சிரும். வா. அந்த ஆளை இங்க இருந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்ல சஸ்பெண்ட் பண்ணணும். இல்ல டிஸ்மிஸ் பண்ணணும். ஹோல்ட் இட். பாதிக்கப்பட்டிருக்கிறது என் பொண்ணு, அதனால அவ சொல்றதுதான் ஃபைனல். இத பாருமா, உங்க அப்பா சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற வேண்டிய கமிஷனர். அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீயே நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இது அவருக்கு பிரசன்ட் பண்ணிடுங்க டாடி. நான் கமிஷனர் பொண்ணுதானே தெரிஞ்சும் கூட தப்புதானே சொல்லி என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தாரே, அந்த நேர்மையும் துணிச்சலையும் நம்ம ஹாண்ட் பண்றதா மரியாதை. ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ மை கேர்ள். சாரி சார். சார், நான் நடந்த எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்ன மாதிரி உன்ன மாதிரி ஆட்கள் கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கணும். எந்த விதமான நிர்பந்தங்களுக்கும் வளைஞ்சு கொடுக்க கூடாது. இதானே சொல்ல வர்றேன். ஐயோ, அது இல்ல சார். நான் சொல்ல வந்தது புரியுதுப்பா. அவளுக்கு கொஞ்சம் பயம் வரணுமேங்கிறதுக்காகத்தான் நீ சும்மா விளையாட்டுக்கு அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. அவளும் உன்ன மாதிரி பொறுப்பானவதான். உன்னுடைய நேர்மையை டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் அவளும் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பேசிருக்கா. இல்லன்னா உன்னுடைய துணிச்சலை பாராட்டி அவளுடைய தங்க செயினை உனக்கு பிரசன்ட் பண்ணுவாளா? வீரன் மூர்த்தி எங்க வண்டி யார் நிறுத்தல? யார் தெரியுமா? போட்டு இந்த எடுக்க வழி பாத்துறீங்களா? சொல்ல இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்ல. சத்தியமா இதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. வாழ்த்துறதுக்கு தான். ஹலோ, என்ன? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஐயாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. பாபா! ஏன் சின்ன பாப்பா? இன்னிலிருந்து நீங்க சப் இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஐயோ, வேலை போயிருச்சா? ஆஞ்சநேயா! ஐயோ, அது இல்ல பாபா. இன்னிலிருந்து நீங்க ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம் இன்ஸ்பெக்டர். ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம்னா அது சப் இன்ஸ்பெக்டரோட கீழ இல்லையே? இல்ல ஃபீல்ட் ஆபீசர் மாதிரி. அப்படியா? இனிமே நீங்க காக்கி ட்ரெஸ் போட வேண்டாம். கோட் சூட் போட்டுட்டு சும்மா ஆபீசர் மாதிரி போலாம். நிஜமா சின்ன பாப்பா? இது ஆர்டர் பாபா. இல்ல, உன் அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் வராது. நீ சொன்னா சரிதான். ஆஞ்சநேயரே, நீ மலை, நான் மடு. நீ சாட்ட, நான் பம்பரம். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே ஆஞ்சநேயா. பாவா, என்ன பாவா இந்த நேரத்துல பஜனை பாடிட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு உனக்கு ஏதோ பண்ணணும் போல இருக்கு எனக்கு. ஒண்ணு பண்ணுவோமா? ரூம்குள்ள போலாமா? இல்ல, சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னீங்க. சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது. அது சரி. ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து இதே ரூம், இதே கட்டில், இதே பெட் போர் அடிக்குது பாவா. அது வாஸ்தவம் தான் சின்ன பாப்பு. ஆனா வீராசாமிக்கு வசதி அவ்வளவுதானே. நான் செலவு பத்தி கவலைப்பட போறது இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான விருந்து தர போறேன். எப்படி சொல்றேன். என் சீட்டு பண்ண 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நேரா நாம 2 பேரும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோம். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கா? போய் அங்க ஒரு ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ண போறோம். ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ணி? குட் மார்னிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒண்ணு இல்ல, நேத்து வரைக்கும் சாதாரண சப் இன்ஸ்பெக்டரா இருந்த உங்களுக்கு திடீர்னு கிரைம் இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கே. அது எப்படி தெரியுமா? myself. நேத்து டாடி கிட்ட உங்க திறமையெல்லாம் எடுத்து சொல்லி நைட்டோட நைட்டா ப்ரமோஷன் கொடுக்க சொன்னேன். இருங்கடி, பர்சனலா பேசிட்டு இருக்கல, கொஞ்சம் டைம் ஆகும். ஏனுங்க, இவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்றேன், சிரிச்சுக்கிட்டு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லக்கூடாதா? இத பாரு, அனாவசியமா லொட லொடன்னு பேசிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது. இப்ப நீ மரியாதையை வெளியே போறே இல்லையா? ப்ளீஸ் ப்ளீஸ்
தயவு செஞ்சு உங்க கையை இறக்குங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு அவமானமா இருக்கு. ப்ளீஸ். இப்போ உனக்கு என்ன வேணும்? சொல்றேன். நேத்து காலையில டிபன் சாப்பிடும்போது இட்லிக்கு சட்னி, சட்னிக்கு குருமா. ப்ளீஸ் உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க இப்படி சீரியஸா கோவமா பேசினா நான் என் சேலஞ்ச்ல தோத்த மாதிரி ஆயிடும். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சேலஞ்ச் பண்ணி கூட்டு வந்த? அதான் நேத்து ஸ்ட்ரீட்ல நான் உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லல, அதே மாதிரி நீங்களும் என்ன லவ் பண்றீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்லிட்டேன். ஃப்ளவர் பொக்கே கொடுத்து அத ப்ரூவ் பண்றதுக்கு தான் இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். நேத்து நான் உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னது ஒரு கலக்கிருக்கணுமே. ராத்திரி பூரா தூக்கம் வராம ஒரே கனவுகளா. அந்த கனவுகள்ல நாம 2 பேரும் நெருக்கமா ஒரு மார்க்கமா டூயட் எல்லாம் பாடிருப்போமே. கரெக்டா? மரியாதையா வெளியே போ. Are you sure? நிஜமா என்ன நீங்க லவ் பண்ணல? இல்ல, வெளியே போ. இட்ஸ் ஓகே. நீங்க என் காதலை ஏத்து காட்டியும் பரவாயில்ல. ஆனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னால அவமானப்படக்கூடாது. தயவு செஞ்சு பூத்து குலுங்கும் இந்த பூக்களையாவது வாங்கிக்கோங்க ப்ளீஸ். அப்படி டேபிள்ல வச்சுட்டு போ. நோ 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 நோ. கையில வாங்கினதை என் ஃப்ரெண்ட்ஸ் நம்புவாங்க. ஓகே, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ஏய் 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 பிளடி ஃப்ரெண்ட்ஸ், அங்க என்னடி அரட்டை? இங்க பாருங்க. அங்க பாருங்க. ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. நான் என் மனசை மாத்திக்க போறதில்ல. கஜினி முகமது மாதிரி வாழ்நாள் பூரா படை எடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க தான் உங்க மனசை மாத்திக்கணும். Sweet dreams.